நாற்றம்பள்ளி அடுத்த திரியாலம் கிராமத்தில் அரசு பொதுவழி பாதையை மீட்க போராடும் தனிநபருக்கு கொலை மிரட்டல் விடுக்கும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க ஆட்சியரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி தாலுகா திரியாலம் கிராமத்தை சேர்ந்தவர் சிவராஜ் மகன் அண்ணாமலை. திரியாலம் கிராமத்தில் நத்தம் பகுதியான சர்வே எண் 401 சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த பகுதியில் வசிப்பவர்களுக்கு சர்வே எண் 401/50 பொதுவான அரசு வழிபாதை இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்படுகிறது. அதற்குரிய அரசு ஆவணங்கள் இருப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் அதே பகுதியில் வசிக்கும் அரசு பொதுவழிப்பாதையை ஒட்டி நிலம் வைத்திருக்கும் நாராயணசாமி மகன் ரவிக்குமார் என்கிற நபர் அப்பகுதியை சேர்ந்த வினோத்குமார் மற்றும் மணிவாசன் ஆகியோருடன் கூட்டு சேர்ந்து அரசுக்கு சொந்தமான பொதுவழி பாதையை சுத்தக்கரையும் செய்து விற்றுவிட்டதாக பொதுமக்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அப்பகுதியை சேர்ந்த அண்ணாமலை என்பவர் நாற்றம்பள்ளி வட்டாட்சியிடம் புகார் தெரிவித்ததன் பேரில் வட்டாட்சியர் ராமகிருஷ்ணன் தலைமையில் வருவாய்த்துறை அதிகாரிகள் நில ஆய்வு செய்து ரவிக்குமார் என்பவர் ஆக்கிரமிப்பு செய்திருந்த அரசு பொதுவழி பாதையை மீட்டெடுத்தனர். இது தொடர்பான செய்திகள் அப்பொழுதும் பேசும் பொருளானது. இந்நிலையில் மீண்டும் அதே நபர்கள் சில நாட்களுக்கு முன்பு அரசு பொதுவழி பாதையில் ஜல்லிக்கற்கள் குவியலாக குவித்து வைத்து உள்ளனர். மேலும் டிராக்டர் வாகனம் மூலம் ஏர் விடுவிதல் செய்து ஆக்கிரமித்துக் கொண்டதாக பகுதி மக்கள் குற்றம் சாட்டு தெரிவிக்கின்றனர். இதனை தட்டி கேட்ட பகுதியை சேர்ந்த அண்ணாமலை என்பவரை ஆக்கிரமிப்பு செய்து வரும் 3 நபர்கள் கூலிப்படை வைத்து கொலை செய்து விடுவதாக மிரட்டல் விடுத்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்படுகிறது. இதனையடுத்து அவர்கள் மீது தக்க சட்ட நடவடிக்கை மேற்கொண்டு ஆக்கிரமிப்பு செய்துள்ள அரசு பொதுவழி பாதையை மீட்டு தனக்கு பாதுகாப்பு வழங்குமாறு திங்கட்கிழமை தினத்தன்று மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்வு முகாமில் ஆட்சியரிடம் நேரில் புகார் மனு அளித்தார். திருப்பத்தூர் மாவட்ட தவசி நியூஸ் செய்தியாளர் சி. ரமேஷ். கிராமத்தை சார்ந்ததான் அரசாங்கத்துக்கு சொந்தமான பொது தெருவை ஒரு தனி நபர் ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிறான். அவர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ரவிக்குமார் அவரு டிஎம்கே சேர்ந்தவர். நம்ம நாற்றம்பள்ளி தாலுகா தாசில்தாரிடம் மனு கொடுத்தோம், எந்த நடவடிக்கை எடுக்கல. அதே மாதிரி மாவட்ட கண்காணிப்பு போனாங்க, அங்கேயும் எந்த மனு கொடுத்தோம், எந்த நடவடிக்கை எடுக்கல. இப்ப லாஸ்டா மாவட்ட ஆட்சியர் தலைவர் அவர்கள் மனு கொடுத்துருக்கோம். இப்ப எல்லாமே மனு கொடுத்து எந்த நடவடிக்கை எடுக்காம இருக்காங்க. இதுக்கு எங்களுக்கு பொது தேர்வை அரசாங்கம் சேர்ந்து எங்களுக்கு மீட்டு தருமாறு ரொம்ப கோரிக்கை வைக்க கேட்கிறோம். நாற்றம்பள்ளி தாசில்தார் ரொம்ப சொல்லிக்கிறாங்க, விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும். அது தயவு செய்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அந்த தெருவில் நடக்க முடியாத பொதுவழி மக்கள் ரொம்ப ஜல்லி கொட்டி ரொம்ப இது பண்றாங்க, அராஜகம் பண்றாங்க. எங்களுக்கு பொதுவழியை மீட்டு கொடுக்குமாறு அரசாங்கத்துக்கு கோரிக்கை வச்சு நடவடிக்கை எடுக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்.